ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரோட்டு கடை ஸ்டைலில் முட்டை கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப குவிக்காக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இது ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 1 தக்காளியை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பச்சை மிளகாயை அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம புரோட்டா சால்னாவை இதில் ஊற்றணும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1 கப் கட் பண்ண புரோட்டாவுக்காக நான் சொல்கிற அளவுங்க இது. இது நல்லா பொரியல் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புரோட்டாவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சால்னாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொத்தணும். இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. நீங்கள் இது தோசைக்கல்லில் செய்யணுன்னாலும் செய்யலாம். இந்த மாதிரி நிறையா பேத்துக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவி பரிமாற வேண்டியது தாங்க. அருமையான குயிக்காக 5 நிமிஷத்துக்குள்ளார செய்யக்கூடிய அருமையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.